வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மை டிசிப்ளின்ஸ் ஒயில் சேகாப் சீசன் 2 எபிசோட் 24. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்க போடுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வளவலன்னு பேசாம நம்ம எபிசோடுக்குள்ள போகலாம். எபிசோடோட ஸ்டார்ட்டிங்ல அந்த கோகுல பதுங்கி இருக்கவங்கள பார்த்து ஹீரோ சொல்றாங்க, "இங்கேருந்து ஓடணும்னு நினைக்காதீங்க. உங்களோட டோக்கன் எல்லாம் பறிச்சு கொடுங்க தான் நாங்க வந்திருக்கேன்னு" சொல்லி ஹீரோ அவனுங்க எல்லா பேரையும் அடிச்சு போட்டுறான். இது ரொம்ப ஈஸியாவே முடிஞ்சிருச்சுல. இந்தா அந்த டோக்கனை நீயே வச்சுக்கோ. என்கிட்ட இருக்க இந்த 5 எலமெண்டோடைய பவர வந்து நான் வந்து எனக்குள்ள வந்து உள்ள செலுத்திக்கிறணும். அப்பதான் என்னால இன்னும் ஸ்ட்ராங் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி, ஹீரோ அதே குகைக்குள்ளேயே ஒரு ஓரமா உட்காந்து அவனுடைய அந்த 5 எலமெண்டோடைய பவரையும் அவனுக்குள்ள வந்து எப்படி வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே அவன் வந்துட்டு ஒரு தியான நிலைக்கு வந்து போயிடுறான். இந்த 5 எலமெண்டோடைய பவர் அது ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு. அது எனக்குள்ள போறத வந்து என்னால வந்து உணர முடியுது. அது யங் ஃபேன் அந்த டெக்னிக்கால தான் இத என்னுடைய உடம்புக்குள்ள வந்து கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்கான். இந்த பவர் இது எனக்கு கிடைச்சிருச்சு. என்னால வந்து அட்வான்ஸ் லெவல்ல இதுக்கு மேலயும் வந்து என்னால போக முடியும். இந்த போட்டியில எனக்கு இது நல்ல ஒரு சந்தர்ப்பமாவே நல்லா அமைஞ்சுக்கிச்சு. ஏன்னா, இந்த 5 எலமெண்ட் இங்க வந்தனால தான் எனக்கு வந்து கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனுடைய மனசுக்குள்ளேயே நினைக்கிறான். என்னுடைய இந்த கல்டிவேஷனுடைய ஸ்ட்ரென்த்தையும் என்னால இத வச்சு அதிகப்படுத்திக்கிற முடிஞ்சுச்சு. இது ரொம்ப நல்லாவே இருக்கு. என்னுடைய ஸ்ட்ரென்த்த வந்து அதிகப்படுத்தி அடுத்த ஃபைட்ல நான் வந்து கலந்துக்கிட்டு நான் ஜெயிச்சாகணும். எனக்கு தெரிஞ்சு அடுத்த ரவுண்டுல இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்கான். ஒரு போர்ட்டலும் ஓப்பன் ஆயிருது. அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆன உடனே, அந்த போட்டியில வந்து மீதம் இருக்க ஆள்கள் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்து நின்னுர்றாங்க. "ஏய்! நீங்க எல்லாருமே வந்துட்டீங்களா? இந்த போட்டியில கலந்துக்கிட்ட எல்லாரும்" அப்படின்னு சொல்லி அங்க இருக்க பொண்ணும் அவங்கள வந்து பார்க்குறான். இதுல வந்து ப்ளூ பேர்டு டீம் தான் இப்ப வந்து இருக்காங்க. அடுத்து நம்ம ஹீரோவோட டீம். மொத்தம் 2 டீம் இருக்காங்க. இந்த ப்ளூ பேர்ட்ஸ் டீமும் லாங்யான் தேசத்த சேர்ந்தவங்க தான். இது டான்குன் தேசத்த சேர்ந்தவங்கலாம் நம்ம ஹீரோக்கள் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து சொல்றான். இது வந்து டிராகன் கிங் வந்து சேர்ந்தவங்க. இந்த தேசத்த சேர்ந்தவங்கன்னு சொல்லி மொத்தம் அந்த போட்டியில இருந்த எல்லா பேரையும் சொல்றாங்க. டிராகன் கிங் தேசத்த சேர்ந்தவங்களுக்கு எல்லாமே வந்து வின்னர் வந்து அறிவிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அங்க பேசிட்டு இருக்கும்போதே, அதே இடத்துல ஒருத்தன் குறுக்கால வரான். உங்களுக்கு வந்து இவன பார்த்தாலே தெரியும். இதுக்கு முன்னாடியே ஒரு 2 எபிசோடு முன்னாடி நம்ம ஹீரோ கூட வந்துட்டு சண்டை போட்டுருப்பானுங்க. அந்த குண்டு பயலுக தான். அவனுங்க தான் இந்த இடத்துல நின்னுட்டு இருக்கானுங்க. இது வந்து லாங்யன் கிங்கோட ஆர்டரு. அவர் வந்து இந்த நேஷனல் வார உடனே நிறுத்த சொல்லியிருக்காரு அப்படின்னு அவன் சொல்றான். என்னடா இவனுங்க இவ்ளோ பெரிய குண்ட தூக்கி போடுறாங்களே அப்படின்னு சொல்லி அங்க இருக்க எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா என்னதான் இங்க நடக்குது? இவங்க எதுக்காக இப்படி பண்றாங்கன்னு சொல்லி அந்த மொட்டை தலைவனும் யோசிக்கிறான். உண்மைக்குன்னு இந்த நியூஸ் உண்மைதானா? அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அவன பார்த்து கேட்குறான். இது உண்மைதான். எம்பரரோட ஆர்டர். அவர் தான் இந்த போட்டிய வந்து நிப்பாட்ட சொல்லிட்டாரு. லாங்யான் எம்பரர் தான் இத வந்து குடுத்திருக்காரு. இந்தாங்க இத நீங்க வந்து படிச்சு பாருங்க. ஆமா, இங்க என்னதான் நடக்குது? ஃபர்ஸ்ட்டு லாங்யன் சகோ அவர் தான் இந்த போட்டியவே வந்து நடத்த சொன்னாரு. இந்த நேஷனல் வாரவே அவர் தான் நடத்த சொன்னாரு. இப்ப என்னடான்னா, அவர் தான் நிப்பாட்ட சொல்றான்னு சொல்லி இவங்க வந்து சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு ஒரு டவுட் வந்துருது. சரி நம்ம இத படிச்சு பார்ப்போமேன்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து அத வந்து படிச்சு பார்க்குறா. அதுல என்னடான்னா, இந்த போட்டிய நீங்க இப்ப நிப்பாட்டணும்னு சொல்லி தான் போட்டிருக்கு. சரி நமக்கு என்ன எம்பரரே சொல்ட்டாரு. நம்ம வந்து இதுல நிப்பாட்டி தான் ஆவணும் இந்த போட்டிய அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து நினைக்கிறான். எல்லாமே நல்லபடியா தான் முடிஞ்சுச்சு. திடீர்னு என்னடான்னா, இப்படி நிப்பாட்டிட்டாங்களே! அவார்டு குடுக்க வேண்டிய பீப்பிள்லாம் நெனச்சு ரொம்ப ஃபீல் பண்ண போறாங்க. எனக்கு இத பத்தி எந்த ஒரு கவலையும் கிடையாது. என்னுடைய வேலை என்ன? இத வெறும் சூப்பர்வைஸ் பண்றது மட்டும் தான். நான் வெறும் பார்க்க மட்டும் தான் வந்தேன். மத்த எல்லாமே அவங்க தான் பார்த்துக்குவாங்க. ப்ளூ பேர்ட் டீம் கிங்டம் உங்கள்ட்ட நான் வந்துட்டு போயிட்டு நான் அப்புறமா ரிப்போர்ட் பண்றேன். சரியா? அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்துட்டு அந்த இடத்துலருந்து கிளம்புறா. "ரொம்ப நன்றி. நாங்க சொன்னோனே நிப்பாட்டிட்டீங்கல்ல. நீ அது மட்டும் இல்லாம இந்த இடத்துலருந்து கிளம்புறதுக்கு" அப்படின்னு சொல்லி அந்த குண்டு பையனும் அங்க வந்து பார்த்துட்டு இருக்கான். நல்லபடியா இந்த நேஷனல் வார நம்ம வந்து நிப்பாட்டிட்டோம். நம்ம திட்டப்படி தான் எல்லாமே வந்து போயிட்டுருக்கு. இந்த ப்ளூ பேர்டு டீம் இருக்காங்களே, அவங்கள நம்ம வந்து சும்மா விடக்கூடாது. இந்த போட்டியவே நம்ம வந்து இப்ப பேன் பண்ணி நிப்பாட்டிட்டோம். இதோட எல்லாமே முடிஞ்சிருச்சு. இவங்க யாரையுமே நம்ம வந்து சும்மா விடக்கூடாது. சரியா? அப்படின்னு சொல்லி அவனுங்க ஒரு திட்டத்த தீட்டிட்டு இருக்கானுங்க. அந்த பொண்ணும் பார்த்துட்டு இவங்கள பார்க்கும்போது எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. சரி நம்ம ஃபர்ஸ்ட்டு போயிட்டு இந்த நேஷனல் வார ஏன் நிப்பாட்ட சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்கலாம். நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம எம்பரர் கிட்ட கேட்டா தான் தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிளம்பிர்றான். இந்த டைம்ல இவங்க யாரையுமே நம்ம விடக்கூடாது. இங்க பாருங்க, எம்பரர் லாங்யானுடைய ஆர்டர் எங்க கையில வந்து இருக்கு. நாங்க சொல்றதெல்லாம் நீங்க வந்து கேட்கணும். ஆமா, என்னது அங்க நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அங்க என்னடான்னா, மறுபடியும் ஒரு போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிட்டு இருக்கு. அந்த இடமே வந்துட்டு மின்னல் இடி இடிச்சிட்டு இருக்கு. என்னன்னு ஆச்சரியமா வானத்துல பார்த்தா, ஒரு பெரிய டிராகன் மாதிரி ஒண்ணு வந்து நின்னுட்டு இருக்கு. நம்ம எல்லாரையும் இது வந்து கொல்ல போகுதா? இங்க என்னதான் நடக்குதுன்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியமா பார்க்கும்போது, ஹீரோ அவனோட டீம்ம மட்டும் சுத்தி ஒரு பேரியர வந்து போட்டுட்டு நின்னுக்குறான். எல்லாரும் இதுக்குள்ளேயே இருங்க. எனக்கு ஏதோ வந்து கிங்டம் வந்து கொல்லணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இது ஏதோ ஒரு பெரிய பிளான் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. லாங்யன் கண்ட்ரிய சேர்ந்தவங்க தான் இந்த பிளான வந்து போட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். இத வச்சு வந்து குயின் சன்க வந்துட்டு கொன்னுட்டு, அந்த பலி எல்லாத்தையுமே வந்துட்டு டிராகன் தேசத்து மேல போட்டுறலான்னு இவங்க வந்து நினைச்சிருக்காங்க.
சான்கோ வந்துட்டு எதுக்காக இவங்க வந்து கொல்லணும்னு நெனைக்கிறாங்க. இந்த நேஷனல் வார்ல கொன்னா தான் ஈஸியா இருக்கும்னு சொல்லி, இந்த பிளான வந்து அவங்க வந்து போட்டுருக்காங்கன்னு நான் வந்து நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து கெஸ் பண்ணிட்டு இருக்கான். மத்தவங்கலாம் வானத்த பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. இது வந்து கிங்கோ கிங்டம்க்கு வந்துட்டு ரொம்ப சாதகமாவே அமையும். ஏன்னா, அவங்க இந்த மாரி ஒரு நேரத்தில வந்துட்டு சான்கோ கிங்டம்ம சேர்ந்தவர கொன்னாங்க அப்டின்னா, இது ஒரு நேஷனல் வார்ல கொன்னது மாதிரி தான் போயிரும். இவங்க ஒரு குரூப்பா சேர்ந்து தான் இந்த பிளான வந்து போட்டுருக்காங்க. இது எனக்கு நல்லாவே தெரியுது. இதோட இது எல்லாமே முடிய போகுது அப்டின்னு சொல்லி ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். நமக்கு வந்து நல்லாவே தெரியும். ஏன்னா, ஹீரோவோட டீம் தான் இந்த போட்டியில வந்து ஜெயிக்க போறாங்க அப்டின்னு சொல்லி. ஏன்னா, மீதி இருந்தது 2டே டீம் தான். ஒண்ணு ப்ளூ பேர்டு டீம், இன்னொன்னு நம்ம ஹீரோவோட டீம். ஹீரோ தான் ஜெயிப்பான்னு கன்ஃபார்மாவே தெரியும். ஆனா வந்து இந்த போட்டிய நிப்பாட்டியே ஆகணும். இந்த நேஷனல் வார நிப்பாட்டணும்னு சொல்லி கிங் சொன்னாருன்னு சொல்லி இந்த போட்டிய வந்து நிப்பாட்டிட்டானுங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மறக்காம நம்ம இந்த சேனல ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.